1998ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு தகவல் ஒன்று பரவுது. அந்த தகவல் தமிழ் மக்களை மிகுந்த ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குது, மிகுந்த மகிழ்ச்சிக்கும் உள்ளாக்குது. எல்லாரும் பரபரப்பாக அங்கங்க கூடி நின்று அதை பற்றியே திரும்ப 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 கதைக்க ஆரம்பிக்கணும். அந்த தகவல் என்னன்னு சொன்னா, அன்னைக்கு மாவீரர் நாள். முள்ளியவளை மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு மேல பறந்த விடுதலை புலிகளுடைய ஹெலிகாப்டர் ஒன்று மாவீரர் கல்லறைகளுக்கு மேல பூக்கள் தூவியது. இதுதான் அந்த தகவல். இந்த தகவல் தான் மக்கள் மத்தியில் மிக வேகமாக பரவி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தின ஒரு தகவலாக சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா, இயக்கத்திட்ட வான்படை இருக்குது, இயக்கத்திட்ட விமானங்கள் இருக்குது, இயக்கம் ரகசியமான முறையில் விமானங்களை உருவாக்கி கொண்டிருக்கு என்ற ஒரு கதை மிக நீண்ட காலமாக மக்கள் மத்தியில் ஒரு ஊகமாக இருந்தது. எல்லாரும் அதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஏன்னு சொன்னா, இயக்கம் தரப்படையை உருவாக்கிட்டது, கடற்படையை உருவாக்கிட்டது, இப்படி நிறைய படையணிகளை உருவாக்கிட்டது. எனவே கண்டிப்பாக ஒரு நாள் வான்படையை உருவாக்கியே தீரும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இயக்கத்தினுடைய வான்படை வெளியில தெரிய வரும், இயக்கத்தினுடைய விமானங்கள் வானத்தில் பறந்து சாகசங்கள் செய்யும் என்று சொல்லி பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு காரணம் தலைவர் மேல வச்சிருந்த அந்த ஒரு நம்பிக்கை தான். தலைவர் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இயக்கத்தினுடைய விமானத்தை வானத்தில் பறப்பிச்சு காட்டுவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கைக்கு பதில் சொல்ற விதமாக 1998ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முள்ளியவளை மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களுக்கு பூக்கள் தூவினது இயக்கத்தினுடைய ஹெலிகாப்டர். இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இந்த R-44 என்றதான் அந்த ஹெலிகாப்டர் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே முதலாக வானத்தில் பறக்கிற போது, அதுவும் மாவீரர்களுடைய கல்லறைக்கு மேல பூக்கள் தூவுறதை விடவும் ஒரு நல்ல ஒரு தொடக்கம், நல்ல ஒரு ஆரம்பம் இருக்கவே முடியாது. எனவே அது ஒரு மிகச்சிறந்த ஆரம்பம் என்று சொல்லி பொதுமக்கள் மத்தியில் அந்த காலத்தில் பேசப்பட்டது. இந்த தகவலை இப்பயே நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்னா, இன்றைய திகதியில உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற விஷயம் ஈரான் ஜனாதிபதியினுடைய ஹெலிகாப்டர் விபத்து. அந்த ஹெலிகாப்டர் மிகவும் பழமையானது என்றும் அது பாவிக்க முடியாத நிலைமையில் இருந்தது, அல்லது ஒரு ஜனாதிபதி பயணிக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு சிறந்த ஹெலிகாப்டர் இல்லை என்று சொல்லி இப்ப பரவலாக ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஈரானிய அரசாங்கம் கூட அமெரிக்காவை குற்றஞ்சாட்டி இருக்குது. இந்த பொருளாதார தடை காரணமாக இந்த பழைய ஹெலிகாப்டரை நாங்கள் பாவிக்க வேண்டி வந்தது, அதனால தான் எங்களுடைய ஜனாதிபதி உயிரிழக்க வேண்டி வந்தது என்று சொல்லி ஈரான் தரப்பில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா மறுத்திருக்கு. இப்படி மாறி மாறி இதை பற்றின ஒரு விவாதங்களும் பேச்சுக்களும் போய்கொண்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் வான்புலிகளும் அவர்களுடைய திறமைகளும் அவர்களுடைய எழுச்சியும் அவர்களுடைய வளர்ச்சியும் இந்த எல்லா விஷயங்களுமே என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. எனவே அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம். காணொலிக்குள் போகலாம் வாங்க. ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த அந்த ஹெலிகாப்டரையும் அந்த ஹெலிகாப்டருடைய உள்பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஊரில் முந்தி தட்டி வேன் சொல்லி ஒரு வேன் ஓடி தெரியும். அதில் ஒரே நேரத்தில் நிறைய ஆக்களை ஏற்றி அடைஞ்சோண்டு அந்த தட்டி வேன் போகும். அந்த ஒரு தட்டி வேன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. என்னென்னு சொன்னால், அந்த ஒரு கண்டிஷனில் தான் அந்த ஹெலிகாப்டர் இருந்திருக்கு. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சிறந்ததில்லை அந்த ஹெலிகாப்டர். அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி எப்படி அந்த ஹெலிகாப்டரை நம்பி எப்படி அதில் ஏறி பயணம் செய்தார் என்றதான் மிகப்பெரிய கேள்வி. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தில் ஈரான் அமெரிக்காவை குற்றஞ்சாட்டுது. என்னென்னு சொன்னால், அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது, வேறு நாடுகளில் இருந்து விமானங்கள் வாங்குறதுக்கான தடைகளை விதித்தது, அதனால தான் எங்களால் நவீன ரக விமானங்களை வாங்க முடியல என்று சொல்லி ஈரான் தரப்பில் குற்றஞ்சாட்டப்படுது. இந்த சம்பவம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வர ஆய்வாளர்களும் சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை தான் ஈரானுடைய ஜனாதிபதி கொல்லப்படுறதுக்கான முக்கியமான காரணம். அவர்கள் அந்த பழைய ஹெலிகாப்டரை பாவிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது. இல்ல என்ன விஷயம் என்று சொன்னா, அமெரிக்கா ஈரானுடைய எதிரி. அமெரிக்கா மட்டும் இல்லாமல் சில முக்கியமான மேற்கு நாடுகள் எல்லாமே ஈரானுடைய எதிரி. எதிரி என்று இருக்கிறவன் பொருளாதார தடைகளை போடத்தான் செய்வான், பல்வேறு விதமான அழுத்தங்களை கொடுக்கத்தான் செய்வான். ஏனைய நாடுகளுக்கெல்லாம் சொல்லி இவருக்கு உதவி செய்யாத, இவருக்கு ஹெலிகாப்டர் கொடுக்காத, விமானம் கொடுக்காத என்று சொல்லத்தான் செய்வான். ஏன்னு சொன்னா அவன் தான் எதிரி. எனவே எதிரி அப்படி செய்யறான்றதுக்காக நாங்கள் அப்படியே இருந்துட முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னால், அமெரிக்கா எப்போ ஈரான் மேலே பொருளாதார தடையை விதிச்சேன்னு சொன்னால் 1979ஆம் ஆண்டு 1979ஆம் ஆண்டு அப்படி பார்த்தோம்னு சொன்னால் 45 வருஷத்துக்கு முதலே பொருளாதார தடையை விதிச்சிட்டுது. அப்போ 45 வருஷமா ஈரான் என்ன செய்து கொண்டிருந்தது? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. உங்கள்கிட்ட ஒரு தனி நாடு ஒன்று இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, ஏராளமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. 45 வருஷம் உங்களோட கையில் இருந்திருக்கு. இந்த 45 வருஷமும் ஏன் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு விமானத்தையோ
ஹெலிகாப்டரையோ நீங்கள் உருவாக்கல. ஏன் உங்களால் உருவாக்க முடியலை? இந்த சந்தர்ப்பத்தில் தான் வான் புலிகளுடைய ஞாபகம் எனக்கு வருது. ஏன்னு சொன்னால் 1998ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முள்ளியவளை மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு மேலே மாவீரர் கல்லறைகளுக்கு மேலே பூக்கள் தூவின அந்த சம்பவத்திலிருந்து 2009ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சரியாக ஒரு 11 வருஷம் மட்டும்தான். எனவே வான் புலிகள் வந்து உத்தியோகபூர்வமாக செயல்பட்ட என்று சொல்லி நாங்கள் கருதக்கூடிய காலப்பகுதி வந்து வெறும் 11 வருஷங்கள் தான். அதுக்கு முதலே இயக்கம் வந்து மறைமுகமாக விமானங்களை உற்பத்தி செய்திருக்கலாம், தயாரிச்சிருக்கலாம். அது பல்வேறு ஊகங்கள்லாம் இருந்தது. எனவே ஒரு உத்தியோகபூர்வமான காலப்பகுதி என்று பார்த்தாலுமே கூட ஒரு 11 வருடங்கள் மட்டும்தான். அப்படி பார்க்கக்குள்ள இயக்கம் வந்து என்ன தனி நாடு வச்சிருந்ததா? இல்லை. ஒரு நாட்டின் அரசாங்கம் வச்சிருந்ததா? இல்லை. இயக்கம் வந்து ஒரு போராட்ட அமைப்பு, விடுதலை அமைப்பு. அதுவும் பல்வேறு விதமான பொருளாதார தடைகள், பல்வேறு விதமான நெருக்கடிகள், பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் என்று சொல்லி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் எங்கிருந்தோ விமானம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த விமானங்கள் எல்லாத்தையும் பொருத்தி, அந்த விமானங்கள் எல்லாமே வந்து போர் செய்யக்கூடிய போர் விமானங்கள் கிடையாது. எல்லாமே வந்து சாதாரணமான இலகு ரக விமானங்கள். அந்த விமானங்கள் அப்படியே இருக்கின்றதுக்காக, எங்களுக்கு பொருளாதார தடை இருக்கின்றதுக்காக, எங்களால் பார்ட்ஸ் வாங்க முடியலைன்றதுக்காக இயக்கம் வந்து தலைவர் வந்து அந்த விமானங்களை வந்து அப்படியே வச்சிருக்கல. அந்த விமானத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்ணி, அதாவது வந்து திருத்தி அமைச்சு, அதில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போர் செய்யக்கூடிய விமானமாக மாற்றப்பட்டது. அப்படி மாற்றப்பட்டு தான் வன்னியில இருந்து பறந்து கொழும்பு வரைக்கும் பறந்து போய் அங்கே தாக்குதல் நடத்திட்டு திரும்பி பத்திரமாக வன்னி பேஸுக்கு வந்து சேர்ந்தது இயக்கத்தினுடைய விமானங்கள். அப்போ இது வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் உருவாக்கி இருந்தது. இதில் கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த விமானம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த விமானம் தான் இயக்கம் பயன்படுத்தினதாக சொல்லப்படுது. இது மிகவும் ஒரு இலகுரக விமானம். வெளிநாடுகளில் இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் பொழுது போவாட்டி சும்மா அங்கே பறந்து திரிகிற ஒரு சாதாரண இலகுரக விமானம். அப்போ இந்த விமானம் கிடைச்சிட்டுன்றதுக்காக அதை மட்டும் வச்சுக்கொண்டு இதில் எப்படி தாக்குதல் நடத்துறது, இதில் வச்சு அப்படி ஒரு வான்படையை கட்டி எழுப்புறன்னு சொல்லி தலைவர் யோசிக்கல. இயக்கம் அப்படி யோசிக்கவே இல்லை. இதையும் எங்களால் மாற்ற முடியும், இதையும் எங்களுக்கு ஒரு போர் விமானமாக மாற்ற முடியும் என்று சொல்லி என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால், இந்த விமானத்தினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து குண்டுகளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த ரேக் என்று சொல்றது, அதாவது இந்த எறிகணை தாங்கி என்று சொல்லலாம். நாங்கள் எனக்கு சரியான தமிழ் தெரியல. அந்த குண்டுகளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு ரேக் என்று சொல்லலாம். அதை வந்து இயக்கம் தான் பொருத்தி இருக்குது அந்த விமானத்தில். ஏன்னு சொன்னால் அந்த விமானத்தில் வந்து நேச்சுரலாக அது விரையில இயக்கம் தன்னுடைய தேவைக்காக அதை கீழே எல்லாம் பொருத்தி அதில் எவ்வளோ அளவுள்ள குண்டு அதில் பொருத்தலாம், எப்படி அந்த ரேக்கை பொருத்தலாம், எவ்வளோ வேகமாக பறக்கும்போது அந்த குண்டு வந்து சரியாக அதில் ஃபிட் பண்ணி நிற்கணும், அப்புறம் தாக்குதல் நடத்தக்குள்ள அதிலிருந்து குண்டு ரிலீஸ் ஆகி வெளியில் போய் தாக்குதல் நடத்தணும். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து அதில் இருக்குது. அது எல்லாத்தையும் பயன்படுத்தி இயக்கம் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி அந்த விமானத்தை வந்து மாடிஃபை பண்ணது. இது வந்து நான் சொல்லல, மஹிந்த ராஜபக்ஷவே விமானப்படையினர், இலங்கை விமானப்படையினர் மத்தியில் உரையாற்றக்குள்ள இந்த விஷயத்தை வந்து ஒரு விதமான ஆச்சரியத்தோட குறிப்பிட்டு உரையாற்றினார் என்று சொல்லி நான் ஒரு செய்தியில் படித்தேன். அவர் வந்து ஆச்சரியப்பட்டு சொன்னாரோ அல்லது ஒரு கோவமா சொன்னாரோ அது வேற விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை வந்து மஹிந்த ராஜபக்ஷ மென்ஷன் பண்ணி கதைச்சார்ன்றதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால் இயக்கம் வந்து இந்த தொழில்நுட்ப விஷயத்தில் வந்து அவ்வளவு திறமையாக இருந்தது. இயக்கத்தில் இருக்கிற வளமே ஒரு கொஞ்சம் வளம் தான். இருக்கிற ஒரு கொஞ்சம் வளத்தை வச்சுக்கொண்டு எப்படி அதிலிருந்து புதுசாக உருவாக்குறன்றதுக்கு இந்த இயக்கத்தினுடைய வான்படையும் அதனுடைய கட்டமைப்பும் வந்து மிகச்சிறந்த உதாரணம். அதில் வந்து இயக்கத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நிறைய படகுகள், நிறைய ஷெல்லுகள், நிறைய ஆயுதங்கள், எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து இயக்கம் சொந்தமாக தானே உற்பத்தி செய்தது. அது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு கதைச்சா அதுக்கு 7-8 வீடியோக்கள் போடணும். இயக்கம் வந்து சொந்தமாக உருவாக்கின பொருட்கள், சொந்தமாக தயாரித்த வெடி பொருட்கள் என்று சொல்லி மிகப்பெரிய பட்டியலே இருக்குது. ஆனால் அதில் வான் புலிகள் வந்து மிக முக்கியமானது, அந்த விமானங்களை வந்து மாடிஃபை பண்ணது. அதே நேரம் மஹிந்த ராஜபக்ஷ இன்னும் ஒரு விஷயத்தையும் இலங்கை வான்படையினர் மத்தியில் உரையாற்றியக்குள்ள 2020ஆம் ஆண்டு உரையாற்றியக்குள்ள சொன்னவராம். என்னென்னு சொன்னால், அந்த இயக்கத்தினுடைய விமானங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுரக விமானங்களில் வந்து அந்த எக்ஸ்கோஸ்ட் பைப்னு சொல்கிறது, எனக்கு அது சரியாக தெரியலை அது என்னென்று. அந்த எக்ஸ்கோஸ்ட் பைப் வந்து விமானத்தினுடைய பின்பகுதியில் இருக்கும். அந்த புகை போகிறது, அந்த வெப்பம் வெளியேற அந்த பகுதி வந்து அந்த பைப் வந்து அதை வந்து இயக்கம் என்ன செய்ததாம்னு சொன்னால் அதை மாடிஃபை பண்ணி அதை வந்து விமானத்தினுடைய முன்பகுதிக்கு மாற்றினதாம். ஏன் அப்படி முன்பகுதிக்கு மாற்றினதான்னு சொன்னால், இப்போ இலங்கை விமானப்படை வந்து மிசைல்ஸ் அடித்தா, ஏவுகணை அடித்தா அந்த ஏவுகணை வந்து எப்படி அந்த விமானத்தை ட்ராக் பண்ணி கொண்டு போகும்னு சொன்னால், அந்த விமானத்திலேருந்து வெளிவார அந்த வெப்பம், அந்த புகை, அதுகளை வச்சு கொண்டு தானே அந்த ஏவுகணை அந்த விமானத்தை பின்தொடர்ந்து போய் அந்த விமானத்தை வந்து தாக்குமாம். எனவே இலங்கை விமானப்படையிலிருந்து ஏவப்படுற அந்த ஏவுகணையிலிருந்து தப்புறதுக்காக, அந்த ஏவுகணைக்கு ஒரு டிமிக்கி கொடுக்கறதுக்காக இயக்கம் வந்து அந்த விமானங்களை வந்து அப்படி மாடிஃபை பண்ணதாம். அதாவது பின்பக்கம் இருந்த அந்த எக்ஸ்கோஸ் பைப்பை வந்து முன்பக்கம் மாற்றினதாம் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச 2020ஆம் ஆண்டு இலங்கை விமானப்படையினர் மத்தியில் உரையாற்றியக்குள்ள வந்து குறிப்பிட்டு சொன்னவர். அதே நேரம் மஹிந்த ராஜபக்ஷ இன்னும் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொன்னவர். என்னென்று சொன்னால், இயக்கத்தினுடைய வான்படை நடத்திய தாக்குதல்கள் இருக்குத்தானே, இந்த எல்லா தாக்குதலையும் எடுத்து அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி செய்வினம். எத்தனை மணிக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது, என்ன விதமான குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது, அந்த குண்டுகளால் ஏற்பட்ட சேதங்கள் என்ன, அந்த குண்டின் கெப்பாசிட்டி என்ன, இந்த மாதிரி
நிறைய விஷயங்களை ஆய்வு செய்வினம். அப்படி ஆய்வு செய்த இடத்துல வந்து அவைக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இயக்கத்தினுடைய வான்புலிகளுடைய வானோடிகள் இருக்கிறது தானே, பைலட் மேர், அவைய வந்து இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்துறதுக்கு மிகவும் சிறந்த பயிற்சிகள் பெற்ற விமானிகள். அது பகல் நேரத்தில் இல்லை, இரவு நேரத்தில் அச்சொட்டாக தாக்குதல் நடத்துறதுல வந்து மிகவும் திறமை வாய்ந்த பைலட்டுகள் என்று சொல்லி, மிகவும் திறமை வாய்ந்த வானோடிகள் என்று சொல்லி இலங்கை அரசாங்கமே ஒப்புக்கொள்ற அளவுக்கு இருந்தது இயக்கத்தினுடைய தாக்குதல்கள். ஏன்னு சொன்னா, நடத்தப்பட்ட எல்லா தாக்குதலுமே வந்து இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுவும் துல்லியமாக அச்சொட்டாக அந்த தாக்குதல்கள் வந்து நடத்தப்பட்டது. எனவே அது கூட இயக்கத்தினுடைய வான்படைக்கு கிடைச்ச ஒரு பெருமை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வானோடிகள் வந்து அவ்வளவு பயிற்சிகளை பெற்றிருந்தார்கள். அப்ப யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இயக்கம் வந்து ஈரான் மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தனி நாடா இல்லை, பெருந்தொகையான மக்கள் கொண்ட ஒரு தனி நாடா கிடையாது. இவ்வளோ பெரிய நிலப்பகுதியை கொண்ட ஒரு நாடா இல்லை. அப்படி எந்த ஒரு வளவுமே இல்லை. இன்றைக்கு ஈரானை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஈரானுக்கு நட்பு நாடுகள் இருக்குது, ஈரானுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இயக்கத்துக்கு வந்து அப்படி எதுவுமே இல்லை. மிக குறுகின காலத்தில், ஒரு 11 வருஷ காலப்பகுதியில் எந்த ஒரு பெரிய வளமுமே இல்லாமல் இப்படி ஒரு வான்படையை கட்டி எழுப்ப இயக்கத்தால் முடிஞ்சதுன்னு சொன்னால், அதுவும் வன்னியிலிருந்து போய் கொழும்புல போய் தாக்குதல் நடத்தி போட்டு மிக பத்திரமாக வன்னிக்கே திரும்பி வர முடியும் என்று சொன்னால், ஏன் கடந்த 45 வருஷமாக ஈரான் போன்ற ஒரு பெரிய ஒரு நாட்டால தங்களுடைய வான்படையை வந்து கட்டி எழுப்ப முடியல? ஏன் தங்களுடைய ஜனாதிபதியை பாதுகாக்கிறதுக்கு ஜனாதிபதி பயணம் செய்யக்கூடிய மாதிரி மிகச்சிறந்த ஹெலிகாப்டர்களை ஏன் உருவாக்க முடியல? நிச்சயமாக இப்படி ஒரு கேள்வி ஒன்று எழுது. ஏனென்று சொன்னா, அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சா விதிச்சுட்டு போட்டும். அமெரிக்கான்றது எதிரி, அவன் விதிக்கத்தான் செய்வான். அவன் விதிக்கிறான்றதுக்காக நாங்கள் அப்படி இருந்துட முடியாது. அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சதுக்காக நாங்கள் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. எனவே 1979ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2024ஆம் ஆண்டு வரைக்கும் 45 வருட காலம் ஈரான் அரசாங்கம் என்ன செய்தது? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இந்த இத்து போன ஓட்ட ஹெலிகாப்டர்ல பறக்கிற அளவுக்கு தான் இருந்ததான்றதான் இதுல ஆச்சரியமான விஷயம். அதுவும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை ஏற்றி கொண்டு போற ஹெலிகாப்டர் எப்படி இருக்கணும்? அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஹெலிகாப்டர்ல வந்து சென்சர் ஒன்றும் கிடையாதாம். அதாவது முன்னுக்கு மலை இருக்குதா, ஆறு இருக்குதா, மரம் இருக்குதான்னு சொல்லி எதையுமே வந்து சென்சர் பண்ணி பார்க்க முடியும். அந்த சென்சர் வந்து அந்த ஹெலிகாப்டர்ல கிடையாதாம். அதுல ஹெலிகாப்டரை செலுத்துற அந்த விமானி வந்து, அந்த பைலட் வந்து முன்னுக்கு தன்னுடைய கண்ணால பார்த்து தானே ஓட்டணுமாம். மரம் வருதா, கொஞ்சம் விஞ்சால திருப்பு, மலை வருதா, கொஞ்சம் வங்காள திருப்புன்னு சொல்லி அப்படித்தான் விமானத்தை ஓட்ட முடியும். அவருடைய அந்த ஹெலிகாப்டரை ஓட்ட முடிஞ்சதை தவிர அதில் வந்து சென்சர் ஒன்றும் கிடையாதாம். எனவே அந்த ஹெலிகாப்டரை செலுத்தி கொண்டு போயக்குள்ள திடீரென்று வானத்தில் வந்து ஃபொக்கி ஆயிட்டு, அந்த புகார் ஆயிட்டுன்னு சொன்னால், அதுக்கு அங்காளி பக்கம் மலை இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், ஒரு கட்டும் புகார் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க வருங்கனால பார்க்க முடியும். ஒரு 5 மீட்டர் தொடக்கம் 10 மீட்டர் வரையான தூரத்தை தான் பார்க்க முடியும். இது வந்து இந்த மலை பிரதேசங்களை வாழ்றாக்கள், இந்த ஃபொகியான ஏரியாக்களில் வாழ்றாக்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கடுமையான புகார் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. எனவே ஒரு ஹெலிகாப்டரை செலுத்துற ஒரு விமானி வந்து எப்படி பார்க்க முடியும்? அதனால தான் அங்காளி பக்கம் மலை இருந்தது தெரியாம நேராக போய் மலையில மோதி இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, இலங்கை விமானப்படை வந்து ஏவுகணையால தாக்கும் போது அந்த ஏவுகணையில சிக்கிப்படக்கூடாதுக்காக, அந்த ஏவுகணையை உச்சி கொண்டு போகணும்ன்றதுக்காக தங்களுடைய விமானத்தில் வந்து மாற்றங்கள் எல்லாம் செய்து மோடிஃபை எல்லாம் பண்ணி விமானத்தை கொழும்பு வரைக்கும் பத்திரமா பரப்பிச்சு திருப்பி கொண்டு வந்த இயக்கமுங்க 45 வருஷமா பழைய இத்து போன ஹெலிகாப்டரையே வச்சு கொண்டிருந்த ஈரானிய அரசாங்கம் எங்க? ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒருவேளை இயக்கத்தினுடைய கையில ஈரான் மாதிரி ஒரு பெரிய நாடும், இவ்வளவு பெரிய மக்கள் தொகையும், இவ்வளவு வளங்களும் இருக்குமாக இருந்திருந்தா இயக்கத்தினுடைய வளர்ச்சியை நீங்க கற்பனையே பண்ணி பார்த்திருக்க முடியாது. விமானம் என்ன விமானம், ஹெலிகாப்டர் என்ன ஹெலிகாப்டர், நிலவில் போயிட்டு இறங்குற அளவுக்கு ராக்கெட் எல்லாம் தயாரிச்சிருக்கும் இயக்கம். ஏன்னு சொன்னா, அந்த அளவு தொழில்நுட்ப அறிவு எங்களுடைய சகோதரங்கள்கிட்ட இருந்தது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்துல வந்து எதிரி என்று சொல்லப்படுறவன் பொருளாதார தடை விதிக்கத்தான் செய்வான், பல்வேறு விதமான நெருக்கடிகள் கொடுக்கத்தான் செய்வான், பல்வேறு விதமான அழுத்தங்கள் கொடுக்கத்தான் செய்வான். ஆனால் அதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிஞ்சு போக முடியாது. நாங்கள் எங்களுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி, எங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு எங்களை வளர்த்து கொள்ளணும் என்றதுக்கு இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த உதாரணம் எங்களுடைய தலைவர் மட்டும்தான். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.